ஒரு ஆளு அடின்னு அடிக்கிறான். சொன்னேன்டா. ஆமா சாமி, அவனை நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. என்ன பார்க்கும் போதெல்லாம் வம்பு கிழித்து அடின்னு அடிக்கான் சாமி. நீங்க தான் இதுக்கு வழி பண்ணணும். இது அபத்தமான வாதம். அதாவது நாம் தமிழர் கட்சி நேர்மையை எதிர்கொள்ள முடியாம இது போன்ற அவதுகளை பரப்புறாங்க. இந்த பிக்காடி பிசின் வேலையில எங்க கிட்ட வேண்டாம். இல்ல அப்படி வருதா நான் கேட்கிறேன். நாங்க சொல்றாங்க, அதாவது திமுகவுக்கு எங்களுக்குமான சண்டை பங்காளி சண்டை. இதுல நாங்க பாஜக உள்ள வர மாட்டோம்னு அப்பவே சொல்றோம். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். அது உன்கிட்ட இல்ல. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அப்ப இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க? இப்ப பாஜக பி டீம்னா பெரியார் எதிர்ப்பையும் ஆதரவு வச்சு இங்க பாஜக முடிவு பண்ணாங்க. ஆரிய ஆதரவுக்கும் எதிர்ப்புக்கும் பெரியார் மையப்புள்ளி இல்ல. ஏடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? ஏண்டா இங்க நாலு சாய் சனத்தை பார்க்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடு செருப்பு நாய். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடியும் யோகி ஆதித்யநாத்தும் பேச தயங்குற வார்த்தைகள் எல்லாம் பேசிருக்காரு ஐயா பெரியார் அவர்கள். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெரியாருக்கு எதிராகவும் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் புலம்புவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை மட்டும்தான் தெரிவிக்க முடியும். அவங்க சொல்றப்ப பல தடவை பதிவு பண்ணிருக்கேன். இங்க துலுக்கனுக்கு என்ன வேலை? நீ பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ, தமிழ்நாடு சைக்கத்துல நீ யாரு? நீ தமிழனா என்று கேட்டவன் இதே பெரியார் வேற. என்ன பண்ற? அப்ப நாங்க பெரியார் அணுகிறதுக்கும் பாஜக அணுகிறதுக்கும் மாறுபாடு இருக்கு. அது என்னாச்சுனாங்க, நீங்க கூப்பிட்டு புதுசா ஒண்ணும் புழுகாத. உன் யோகிதையை பத்தி அல்லகை பூரா சொல்லி போட. ஆரிய எதிர்ப்பு, சாதி ஒழிப்பு, சனாதன ஒழிப்பு, பெண்ணியம், சமூக விடுதலை, சமத்துவம், சமூக நீதி இவற்றிற்கு பெரியார் தொடக்கம் இல்ல. இந்த மண்ணில என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், ராணுவத்திலே பணி செய்கிறார்கள், கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள், இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. பெரியார் முழுமையா இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க இருக்கிறோம். நீங்க பெரியாரை மட்டும் நிராகரிச்சா பரவாயில்ல. சொல்லுங்க தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இந்த எச்சு பேச்ச எனக்கு பிடிக்க பிடிக்காது. யாருக்கு யார் பி டீம்? இந்த விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள்லாம் அடிப்படை ஆதாரத்தோட தான் முன்வைக்கப்படுதா? எப்படி பார்க்கலாம்? இப்போ சீமான் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அவர் பெரியாரை பற்றி பேசியது அதுக்கு முன்னாடி அவர் பெரியாரின் தொண்டரா தன்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருந்தார். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, இது பெரியார். இதை மந்திரமாக சொல்லி பழகு, இது பெரியார். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி. பெரியாரின் சிந்தனைகளை பாடலாக செலுத்தியவன் எம்ஜிஆர். பெரியாரை பற்றி எவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்காரு. பெரியார் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவர் திடீர்னு பெரியாரை பத்தி மிக மோசமான விமர்சனங்களை அவர் முன்வைக்கிறாரு. அப்கோர்ஸ் அவர் பெரியாரோட பதிவுகள்ல இருந்து வைக்கிறதா தான் அவர் சொல்றாரு. உங்க அம்மா உசுரோட இருக்காளா? செத்து போயிட்டாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு மேல இருந்தீங்க? உங்க அம்மா உசுரோட இருந்தா ஊடு மூந்து அடிச்சிருப்பேன். செத்து போயிட்டா அதான் மேல விட்டு அடிக்கிறேன். ஆனாலும் அந்த விமர்சனங்கள் இதுக்கு முன்னாடி இப்போ பாண்டே கூட ஒரு விழால சொல்லியிருந்தாரு. இந்த விமர்சனங்களை எல்லாம் எச் ராஜா ஏற்கனவே வைத்திருந்தார். எச் ராஜா பிராமணர் என்பதால் அவர் சாதியின் அடிப்படையில் அந்த விமர்சனங்கள் எடுபடாமல் போனது. சீமானை வச்சுக்கிட்டே சொல்றாரு அவர் பாண்டே. நீ ஒரு அண்ட புழுக, ஒரு ஆகாச புழுக எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. இப்போ பாண்டே போன்ற ஆட்களால அவங்க கலந்துகிட்ட மேடையிலேயே அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்படும் போது எச் ராஜா வச்ச அதே கருத்தை இன்னொருத்தர் முன்வைக்கிறார்னா அவர் பி டீமா இல்லையா? அது ஒரு கேள்வி. சத்தியம் பண்றா, நீ எல்லாம் பெரிய மனுஷன். ஆமா,
ஒன்னும் பெருமைய நீ தான் மெச்சுக்கணும். பக்கத்தவனுக்கு சிக்கலாம் பெருமைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு ஒன்னும் பொழப்பு. அண்ணனை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒருத்தருடைய கருத்து நிலைப்பாடு இன்னொருத்தருக்கு அப்படியே இருந்தா அவங்க 2 பேரும் ஒரே அணி அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடணுமா? ஆமா சார். அடியார முட்டுக்கிட்டான். அடியே வலது காலை எடுத்து வச்சுவாங்க. இனிமேல் தான் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை ஆரம்பம். அன்னார் கஞ்சலி. மோடி குறித்து திரு சீமான் என்ன விதமான பார்வை வச்சிருக்கிறாரு சொல்லுங்க. ஏய் நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. சரி சரி சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். மோடி குறித்து சீமான் என்ன விதமான பார்வை சொல்றேன். ஆஹா வலையை விரிக்கிறான் வம்பளுக்கிறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர்வல் செலுத்துவாரா சாமி? இல்ல பிரதமர் மோடி குறித்து சீமான் என்ன விதமான பார்வை வச்சிருக்காரு? இப்ப திமுக மோடாட் படுகொலை நிகழ்த்தின மோடியை வந்து ஆதரிச்சாங்க, நின்னாங்க, அதனால அவங்க இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவா நின்னாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்ப மோடி குறித்து சீமான் என்ன விதமான பார்வை? மோடி பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. குஜராத்தில் இனப்படுகொலை நிகழ்த்தியவர் ராஜபக்சேவுக்கு மோடிக்கும் பெரிய வேறுபாடு இல்லைங்கிறது அண்ணன் சீமான் 2014 சொன்னார். சொல்றாரு. இப்ப என்ன 2014 சீமான் சொல்றாரு. இப்ப அதேதான். என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? நீங்க எதிர்க்கிறீங்க. சீமான் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறாரா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இப்ப உதயநிதியை ஸ்டாலின் ஒப்பிடுறப்ப ஸ்டாலின் வந்து நல்ல உழைப்பாளி, அவர் தொடர்ந்து அயராது கட்சிக்காக உழைக்கிறாரு, கட்சிக்காக பாடுபட்டுக்காருன்னா நல்ல நிர்வாகம் அப்படின்னு பொருள் இல்ல. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. இந்த 10 ஆண்டு காலத்துல பாஜக கொண்டு வந்த இந்த சட்டத்தை, இந்த திட்டத்தை நாம் தமிழர்களை எதிர்த்து தான் பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன், சமீப காலமா ஒரு 3 மாச காலமா வலதுசாரி சக்திகளிடம் ரொம்ப நெருக்கம் காட்டுகிறாரா சீமான்? அதுதான் ரொம்ப கருத்து காரணம். போறியா நெத்தில புட்டு வச்சுடுவா. ஆனா போயிடுறேன் போடா போ. அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தொலைங்களேண்டா. இல்ல அப்படி வருதா நான் கேக்குறேன். நாங்க சொல்றாங்க, அதாவது திமுகவுக்கு எங்களுக்குமான சண்டை பங்காளி சண்டை, இதுல நாங்க பாஜக உள்ள வர மாட்டோம்னு அப்பவே சொல்றோம். என்னோட நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். அது உங்ககிட்ட இல்ல. முதல்ல வந்து எதிரிங்கிறது வர ஆரிய எதிர்ப்புங்கிறது எங்க கோட்பாடு, திராவிட எதிர்ப்புங்கிறது நிலைப்பாடு. ஏன்னா ஆரிய எதிர்ப்புங்கிறது 1000 ஆண்டுக்கு மேலான தமிழர்களுக்கும் ஆரியருக்குமான அந்த தொடர்ச்சிங்கிறோம். புலம்பர்ல எனக்கு போட்டியா? யாருறாம எனக்கு போட்டியா? புலம்பு வந்துட்டானா? நீ புலம்புவியா? நான் புலம்புறேன் பாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? பேருக்கிட்டான். பாஜக RSS உடைய விங்கு தான் எல்லாமே. என்னைக்காவது உண்மை தெரிஞ்சுன்னு வச்சுக்க, நம்மளுக்கு சின்ன வயசுல வச்சாங்களே சேனை, அது கக்குற அளவுக்கு அடிப்பாங்கன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அவங்க எல்லாமே சொல்லக்கூடிய கருத்து வந்து இன்னைக்கு சீமான் வந்து பெரியார் மேல வைக்கக்கூடிய அதே கருத்தை தான் அவங்க வந்து பன்னெடுங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் H. ராஜா. எங்கெல்லாம் பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? சரி, இது எங்க தொடங்குதுன்னா, பெரியார் வந்து அந்த உறவுமுறை குறித்து அதை சொன்னாருன்னு திரு சீமான் சொன்னதை வச்சு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆதாரம் வெளியிடப்படல. பேசுவதற்கு இப்ப நீங்க ஆதாரம் காட்டுறீங்க. கார்த்திகை நான் நம்புறேன், இப்ப கூட நீங்க கையில வச்சிருப்பீங்க. அந்த ஆதாரம் துளுக்கறது குறித்து பேசினாங்க, நீங்க காட்டுறீங்க. ஏன் அந்த உறவுமுறை குறித்து இன்னும் கார்த்திகை காட்ட முடியல? நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம், என்ன பண்ணிடுவானுங்க? நான் சரி சொல்லிடுறேன். இல்ல இல்ல, நீங்க நீதிமன்றத்தை எதிர்கொள்றது வேணாம் கார்த்தி. ஒரு நிமிஷம் கார்த்தி, ஒரு நிமிஷம். என்னப்பா இவன் வெளிநாய் கடிச்ச மாதிரி பேசுறான்? டேய், அவுட் சைடு ஹவ் many people waiting, இவன் ஆஃப் பண்ணுப்பா. அண்ணே, ஏன் மத்த எதுக்கும் பேச மாட்டேறாங்கன்னா அந்த இடம் எல்லாம் பலவீனமா இருக்குன்னு தெரியும். இதுக்கு நேரடி சான்று இன்னும் கிடைக்காங்கிறதுனால இப்ப அந்த சான்று இல்லங்கிற உள்ள வச்சுக்கிட்டு இந்த இடத்துல சுத்துறாங்க. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. மத்த கருத்து சொல்லுங்க. நீங்க தானே கார்த்தி, நீங்க தானே சொல்லணும். சொன்னது நீங்க தானே ஆதாரம் கொடுக்கணும். அதாங்க நீதிமன்றத்தை எதிர்கொள்றோம். மோட்டா உன்னை பெத்தாலா இல்ல யானை என்ன கக்கிச்சாடா? நான் கேட்க மாட்டேங்க, அறிவு வேணாங்க. சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.